குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் 4. ஸோ இன்னைக்கு இப்போ டைம் வந்து மார்னிங் 7:30 ஆக போகுது. ஸோ இன்னைக்கு சாட்டர்டேன்றனால நியர்பை மை ஏரியாவில் ஒர்க்ஸ் எல்லாம் வரது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து டைரெக்டாக பாரிஸ் வால்டாக்ஸ் ரோடுக்கு போகிறோம். அங்கே போயிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் டுடே இஸ் சாட்டர்டே. ஸோ இப்போ நம்ம வந்து நந்தனம் எவ்வளோ ரோடே காலியாக இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே, அதுவும் மார்னிங் டைம்ன்றனால ரோடே காலியாக இருக்குது. ரோட்டில் இவ்வளோ காலியாக இந்த டைமில் தான் பார்க்க முடியும். கார்கார ரொம்ப நேரமாக வழி விடாமல் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா பண்ணுறதா? வயசான கிளை போல்ட்டு வண்டி ஓட்டுது போல இருக்குது. அதே தான், வயசான கிளை போல்ட்டு தான் வண்டி ஓட்டுது. போகவும் மாட்டேங்குது, அதுவும் போகாது, போகிறவங்களே விடாது. அண்ணா சாலையில் இருக்கும். கொஞ்சம் டிராஃபிக் மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நார்மல் டேஸ் அளவுக்கு இல்லை. நிறைய சாட்டர்டேன்றனால நிறைய இல்லை டிராஃபிக்ஸ் எல்லாம். ஐடி செக்டர்ஸ்லாம் இல்லை. பஸ்ஸில் வரதானே நீங்கள் இந்த இடத்துக்கு அரசினர் தோட்டம்னோம். இன்கேஸ் மெட்ரோ வரனா கவர்மெண்ட் எஸ்டேட். ஸோ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக சென்ட்ரல் ஏறி பிரிட்ஜ் ஏறி வால்டாக்ஸ் ரோடுக்கு போகிறோம். ஸோ நம்ம சென்ட்ரல் நெருங்கிட்டு இருக்கோம். முன்னாடி தெரியுது வந்து மெடிக்கல் காலேஜோட லேடிஸ் ஹாஸ்டல். அது கவர்மெண்ட். அது நேராக தெரியுதா? நம்ம சென்னையோட சிக்னேச்சரே இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. அந்த பெயிண்டிங் தான். ஆனால் ஒன்றே தான், அந்த பேரை மாற்றுறது மட்டும்தான். சென்னை சென்ட்ரல்னு எவ்வளோ செம்மையாக இருந்தது. எல்லாமே பேரை மாற்றி ஒரு மாதிரியா இருக்குது. நல்லா தெரியுதா சென்ட்ரல்? மார்னிங் ரஷ் சென்ட்ரலில். ஸோ இதுதாங்க வால்டாக்ஸ் ரோடு. வால்டாக்ஸ் ரோடை பற்றி சொல்லணும்னா பயங்கர பிஸியாக இருக்கும். மார்னிங்காக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் இந்த ரோடு வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸோட நிறைய இங்கே நிறைய பார்சல் சர்வீஸ் தான் அதிகம். வால்டாக்ஸ் ரோட்டில் நான் எப்போவுமே டீ குடிக்கிற இடம் இருக்குது. நம்ம அண்ணனோட கடை. அண்ணன் மீன்ஸ் இங்கே வந்து பழக்கம் வர. நம்ம எப்போவுமே டீ குடிக்கிற இடம். ஸோ மக்களே, இங்கேருந்து செங்கல்பட்டு போகிறோம் நம்ம. ஸோ
மக்களே, ஐயப்பதாங்கல்ல இருக்கேன். இங்கேருந்து நம்ம செங்கல்பட்டு போகிறோம், மகேந்திரா சிட்டிக்குள்ளே. ஸோ அங்கே தான் ட்ராப்பு. ஸோ இதோட ஃபேர் பார்த்திங்கன்னா 1300. டோல் 2 டோல் வருது. பட் நம்மளாம் டோல்லாம் நம்ம கொடுத்து பழக்கம் இல்லாததுனால டோல்லாம் அவாய்ட் பண்ணி தான் போகிறேன். ஸோ வாங்க மேற்கொண்டு இங்கேருந்து செங்கல்பட்டு வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் இறங்குதுன்றாங்க. வெயில் அவ்வளோவா ஆனால் ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓஆர்எஸ் வாட்டர் தான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம குன்றத்தூரில் இருக்கோம். செம்பரம்பாக்கம் ஏரிங்க, செம்பரம்பாக்கம் ஏரி. மீன் மார்க்கெட் ஏரியிலேருந்து பிடிச்சி அப்படியே மீன் இங்கே விற்க கொண்டு வர்றது லைவாக இருக்கும். இந்த மீன்லாம் இது வந்து குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பைபாஸ். இது இந்த ரோடு அப்படியே நேராக நீங்கள் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பெங்களூரு பைபாஸு. அதுக்கு அடுத்தது இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஓரக்கடம், வல்லம், செங்கல்பட்டு போகிற வழி. ஸோ நம்ம நேராக ஸ்ரீபெரும்புத்தூர் போய் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து ஓரக்கடம் செங்கல்பட்டு போகிற வழி ஏறிடும். சைடு ஏரியா வராங்க. இன்னொரு வழி கூட இருக்குது. கொஞ்சம் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஒரு வழி ஒன்று போகும். அந்த வழியாக போயிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வாட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் போகாமல் இந்த லெஃப்ட் எடுத்தே போயிடலாம். அதுதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சைடு ஏரியா வராங்க பாருங்கள், எப்படி வராங்க பாருங்கள். அதுவும் இந்த பைபாஸில். மக்களே, இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போயிடுவோம். நேராக போனால் ஸ்ரீபெரும்புத்தூர் பெங்களூர். லெஃப்ட் எடுத்து போனால் ஷார்ட்கட் டு செங்கல்பட். இந்த லெஃப்ட் தான். இங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் 11 கிலோமீட்டர்ஸ் இதே மாதிரி ஊருக்குள்ளேயே தான் போவோம். போயிட்டா நம்ம உரகடம் போய் ஏறிடுவோம். தண்ணி செம்மையாக தவிக்குது. இங்கே இருந்தால் தண்ணி வாங்கணும். மேக்ஸிமம் 50லேயே ஸ்ட்ரெச் பண்ணி போயிட்டுருக்கேன். மேக்ஸிமம் அவ்வளோதான் இந்த வண்டி போகுங்க. 50, 55 அதுக்கு மேலே போவாது. இப்படி வந்தாங்க பார்த்தீங்களா, நேரோ ரோடெல்லாம் அப்படியும் பெரிய வண்டி ஒன்றும் சொல்ல முடியாது. மாதிரி சைடில் எல்லாம் பைக் நிப்பாட்டி வச்சுருக்காங்கல்ல. எனக்கு தோணுது இவங்கெல்லாம் நுங்கு மரம் நிறைய இருக்குது. நுங்கு இறக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்குது. மாந்தோப்பு சைடில் மாந்தோப்பு, நுங்கு, தென்னை மரம் எல்லாமே இருக்குது. நம்ம சென்னைக்குள்ளே இந்த மாதிரி விஷுவல் பியூட்டி எல்லாம் இருக்குது. ஆனால் யாருமே இன்ன வரைக்கும் அந்த மாதிரிலாம் ப்ளாக் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். பண்ணியிருப்பாங்க, நான் யாரையும் குத்த சொல்ல முடியல. ஸோ நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ஊராக தெருவா போகிற வீடியோஸ் தான் நிறைய இருக்கும். என்னோடய பாஸ்ட்டில் வேணால் நிறைய ஃப்ளைட் வீடியோஸு, நம்ம வால்பாறை போயிருந்தோம், ஊட்டி போயிருந்தோம், கொடைக்கானல் போயிருந்தோம். கொடைக்கானல் வந்து ரிவ்யூ பண்ண போல் ஒரு பஸ் ட்ரிப்பாக போயிருந்தோம் நம்ம. இந்த முன்னாடி போகிற டிராக்டரை ஓவர்டேக் பண்ணுறது தான் சவால். சின்ன ரோடு, அங்கேருந்து வண்டி வந்துட்டுருக்கோம். இன்னொரு வண்டி மாதிரி நம்மளோட இன்னொரு வண்டி அது. தலைவர் பார்க்கல. தாத்தாயி முந்திடு. சாரி சார். ஸோ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஒரகடா ரோட்டில் வந்து ஏறுறோம். நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து வண்டலூர் ஏறிடும். நம்ம அங்கே லெஃப்ட் எடுத்தோம்ல, அங்கேருந்து ரைட் எடுத்து போனால் படப்பை, ஒரக்காடு, அந்த ரோடு. நம்ம லெஃப்ட் எடுத்துருக்கோம். லெஃப்ட் வந்து வண்டலூர். இந்த முன்னாடி போகிற கார் பின்னாடி வந்து ஆள் அச்சுனே இருக்காரு. இப்போ சுத்தமாக ஒரு பிரேக் போட்ட பாருங்க. மூடியிலும் கம்மில் போயிட்டு சூப்பர் ஃப்ளாட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளாட். ரூபி
செம்ம வெயில். ஒரு ஃப்ரெஷ் லைம் ஒன்று வாங்கி போகலாம். இன்னும் டெஸ்டினேஷனுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். நேற்றை விட இன்றைக்கி வெயில் கம்மி தான், ஆனால் ஹியூமிடிட்டி ரொம்ப டவுனாக இருக்குது, தாங்க முடியல. சென்னையிலேருந்து ஒரு 54 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி செங்கல்பட்டை நெருங்கிட்டோம். செங்கல்பட்டு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இனி நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். இந்த ட்ராப் லொக்கேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு மகேந்திரா சிட்டிக்குள்ளே தான் இது. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே ஏறணும்னா மகேந்திரா சிட்டிங்க. மகேந்திரா சிட்டிக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஸோ இதுதான் மகேந்திரா சிட்டி. ஸோ இதுதான் மக்களே மகேந்திரா சிட்டின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது என்று நான் உங்களை இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்கு. அந்த ஃப்ரெஷ் லைம் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இனியும் நமது இறக்க வேண்டிய இடத்திற்கு 4.5 கிலோமீட்டர்கள் உள்ளன. அப்படியே 2 சைட்லயும் மரமாக வளர்த்து வச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. அது இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி மரம்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போதான் பில்டிங் அது இதுன்னு வருதுன்னு மரங்கள் எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோதான் மக்களே. இங்கே கொஞ்ச நேரம் ஓரம் கட்டிட்டேன். ரோஸ் மில்க் ஒன்று வாங்கியிருந்தேன், அதையும் குடிச்சிடலாமா? இங்கே ஓரம் கட்டும் ஓரம் கட்டு ஓரம் கட்டு ஓரம் கட்டும் மாமா. வெயிலுக்கு வெயில். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரிங்க் இது ரோஸ் மில்க். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுட்டு கூட விட மாட்டேன். தரமாட்டேனே என்ன பண்ணுவேன்? கொஞ்சமாக இருக்குதா, நக்கி குடிச்சிட வேண்டியதான். வா வா வா, இட்ஸ் டேஸ்டி, அமேசிங். ஸோ கேட்க வேண்டிய இடத்துக்கு போகலாமா? பூஸ்ட் ஆயிடுச்சு இப்போ தான் உடம்பு. மக்களே நம்ம இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிற ஆளை காண்டாக்ட் பண்ணுவோம். ஹலோ மக்களே, இப்போ செங்கல்பட்டுலேருந்து திருநீர்மலை போயிட்டுருக்கேன். நியர்பை குன்றத்தூர்.